சவுதி ஆட்சியாளருக்கும் ட்ரம்பிற்கும் இடையே உள்ள உறவு உங்களுக்கு தெரியுமல்லவா? இவர்களுக்கிடையே மிக நெருக்கமான உறவு உள்ளது. சவுதி அரேபியா 600 பில்லியன் அமெரிக்காவில் முதலீடு செய்யும். அப்போது ட்ரம்ப் கூறினார், அது போதாது, முதலீடு 1 ட்ரில்லியன் ஆக வேண்டும். அதேபோல் கச்சா எண்ணெயின் விலையை குறைக்க வேண்டும். முன்பு பைடன் கச்சா எண்ணெயின் விலையை குறைக்க கூறியபோது சவுதி முழுமையாக மறுத்தது. ஆனால் ட்ரம்ப் கோரியபோது அவர்கள் மௌனமாக இருந்தனர். காரணம், அவர்களுக்கிடையே தனிப்பட்ட உறவு உள்ளது. அன்று கத்தார் மற்றும் அங்குள்ள அல் ஜசீராவின் பிரச்சனை இருந்த நேரத்தில் அவரை மிக அதிகமாக ஆதரித்தது ட்ரம்ப் தான். கத்தாருக்கு எச்சரிக்கை கொடுக்க தயாராக இருந்தார். அரேபிய நாட்டில் மிக அதிக செல்வாக்கு உள்ள நாடுகளில் முதலிடத்தில் சவுதி அரேபியா உள்ளது. மற்றொன்று UAE ஆகும். இந்த 2 நாடுகளின் ஆட்சியாளர்களுடன் ட்ரம்பிற்கு மிக நெருக்கமான உறவு உள்ளது. பின்னர் ட்ரம்பின் முன்னால் மற்றொரு நிகழ்வு உள்ளது, ஏப்ரஹாம் அக்கார்ட்ஸ். அதை முழுமையாக செயல்படுத்த வேண்டும். அதாவது சவுதி விலகி நிற்காமல் சவுதியை கொண்டு இதை செய்ய வேண்டும். இதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த புதிய அமைப்பின் தலைமையகத்தை சவுதியில் கொண்டு வருகிறார்கள். இதனுடன் தொடர்புடையதாக சவுதி இஸ்ரேலுடன் நட்புறவு கொள்ள வேண்டும். இந்த வழியில்தான் இதன் விவாதங்கள் நடக்கின்றன.